இது புயல் எச்சரிக்கை அல்ல, புயல்களை பற்றிய தகவல்கள். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை கடந்த முக்கிய சூறாவளி புயல்கள் 1975 முதல் 2023 வரை. தமிழ்நாடு புயல்களால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் இந்தியாவின் 3வது மாநிலமாக உள்ளது. தமிழ்நாட்டை கடந்து சென்று குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்திய புயல்களின் விவரங்கள். புயல் நிஷா வருடம் 2008 தாக்கம் கடலூர் அருகே கரையை கடந்தது. தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்தியது. இது இந்திய பெருங்கடலில் இதுவரை அதிக மழைப்பொழிவை அளித்த புயல்களில் ஒன்றாகும். புயல் நீலம் வருடம் 2012 தாக்கம் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. மணிக்கு 85 கிலோமீட்டர், அதாவது 50 மைல் வேகத்துடன் கடுமையான சூறாவளியாக மாறியது. வர்தா புயல் வருடம் 2016 தாக்கம் சென்னையின் வடக்கு கடற்கரையை கடக்கும் முன் பலத்த புயலாக பலம் குறைந்தது. இருப்பினும் இது மணிக்கு சுமார் 130 கிலோமீட்டர் வேகத்தில் தோராயமாக பலத்த காற்றை ஏற்படுத்தி சென்னையில் பெரும் சேதத்தை விளைவித்தது. ஓகி புயல் வருடம் 2017 தாக்கம். அரபிக்கடலில் உருவான இந்த புயல் தமிழகத்தின் கன்னியாகுமரி மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்தியது. புயல் கஜா வருடம் 2018 தாக்கம். இது தமிழ்நாட்டின் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களை, குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்களை மிக கடுமையாக தாக்கியது. காற்றின் வேகம் மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட சேதம் மிக அதிகம். புயல் மெக்ஜாம் வருடம் 2023 தாக்கம். இது தமிழ்நாட்டு கடற்கரையை நெருங்கிச் சென்றது. இதனால் சென்னையில் பரவலான வெள்ளம் மற்றும் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டது. புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை கணிக்க முடியுமே அன்றி தடுக்க இயலாது. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயிர் இழப்புகளை குறைக்க முயற்சிக்கலாம்.